ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் எக் மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. இந்த மாதிரி நீளமாக வட்டமாக அகலமாக இருக்கிற மாதிரி கேப்சிகம் எடுத்து வச்சுக்கோங்க. அது தோசை பேட்டர் வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கோங்க. எல்லோ கலர், ரெட் கலர் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 கலர் கேப்சிகமுங்க நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ மெலிசா முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை உடைச்சி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவில் உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம் இந்த மாதிரி வட்டமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி போதும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம், சாட் மசாலா சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் சிம்பிளாக செய்கிறதுனால மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் முட்டை சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. முட்டை ரொம்ப குக்காக கூடாது, ஏன்னா திரும்பவும் நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் ஹாஃப் குக்லேயே கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஃப்ரை பேனில் கேப்சிகம் இருக்குது இல்லைங்களா, மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக வட்டமாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க தோசை பேட்டர் எடுத்து நடுவில் ஊற்றிக்கோங்க. அதில் நிறைய மாவு ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நிறைய விட்டால் வலிஞ்சு வந்துடுது. அதனால் மேலே வர நம்ம முட்டைலாம் வைக்க போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதனால் மாவு கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நம்ம ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்க முட்டையை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, ஏன்னா வட்டமாக வச்சுருக்க கேப்சிகமும் இதில் தான் குக் ஆகணும். உள்ளே போட்டிருக்க தோசை மாவும் இதில் தான் குக் ஆகணும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக் பேனுன்றதுனால எண்ணெய் பரவாயில்லையா விட்டுக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அது குக் ஆகிடுச்சின்னு தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அது குக் ஆகிடுச்சின்னு நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து சூடாக சர்வ் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.